ஆம், சில ஃபேமிலிக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னா, மனைவி வந்துட்டு தன்வசம் பிள்ளைகளை வந்துட்டு வச்சுட்டு அந்த கணவர்கிட்ட வந்து பேச விடாமல் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்துட்டு கணவர்கள் வந்துட்டு செய்து நான் வந்து பார்த்தது கிடையாது. ம் மனைவி வந்துட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க. இப்போது அந்த கணவனை வந்துட்டு தனிமைப்படுத்துகிறாங்க. தனிமைப்படுத்தி தண்டனை தராங்களா அவங்க யார்? கணவனுக்கு இவங்க வந்து என்ன, கணவன் வந்துட்டு தவறு செய்துட்டாரா? என்ன தவறு? அவங்க சொல்கிறத அவர் கேட்கலையாம். அதனால அவங்க இந்த மாதிரி வந்து செயல்படுறாங்க. இப்போது மனைவி பேச்சு ஒரு கணவன் வந்துட்டு ஏன் வந்து கேட்கல அப்படின்னா, ஏன் கேட்கல? எல்லா கணவன்மார்களும் வந்துட்டு எல்லா அப்பாக்களும் பார்த்திங்கன்னா தன் குழந்தைங்க நல்லா கூட முதல்ல அதுதான் நினைப்பாங்க. சரிங்களா? என்ன மனைவியே வந்துட்டு வந்துட்டு அந்த கணவனை வந்துட்டு தன் பேச்சு தான் கணவன் கேட்கணும் அப்படின்ட்டு நினச்சி அதை வந்துட்டு வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா, மனைவி வந்துட்டு ஒரு அரைகுறை நாலேஜ். எங்கள் சார் அப்படி தான். எங்கள் சார் வந்துட்டு அரைகுறையான வெளி உலக நாலேஜ். அவங்க பிடிச்ச மயிலுக்கு 3 கால், தான் வாழணும் அவ்வளோதான். தான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படியே சாதிப்பாங்க சார். அதே மாதிரி சில பெண்கள் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த மாதிரி அவங்க பிள்ளைகள் மூலமாக அவங்க அந்த கணவனுக்கு வந்து தண்டனை தராங்களாம். இந்த மாதிரி செயல்படுறதுனால என்ன நடக்கும்னா, ஆண் பாவம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யாருடைய எல்லாமே வந்து ஒரு ஜீவன், ஒரு ஆன்மாக்கள் அந்த பாவம் வந்து அப்படியே அந்த மனைவி கிட்ட தான் பேசிடும். சரியா? என்ன அதில் அந்த காலம் பிள்ளைகளை போய் சேரும், அந்த அப்பா அம்மா செய்கிறது வந்து பிள்ளைகளை போய் சேரும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த காலத்தில் வந்துட்டு என்ன தெரியுங்களா, இப்போது அவங்கவுங்க செய்கிற பாவத்துக்கு அவங்க தான் தண்டனையை வந்துட்டு பார்க்கணும். ஏன்னா பிள்ளைங்க மட்டும் இன்றைக்கி பாசமாக வந்துட்டு இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்பா அம்மாக்கள். பல ஃபேமிலிக்குள்ளே பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணணும்? 2 பேரும் பேசி மனப்பொழுதுமாக செயல்படணும் இல்லையா? ஒருத்தர் மட்டுமே வாழணும். தன்னுடைய சுய லாபத்துக்காக தான் மட்டுமே அந்த ஃபேமிலிக்குள்ள டம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க. அப்போ கடவுள் சும்மா இருப்பாரா? எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 70 years இருக்கும் அந்த டாக்டருக்கு, ஒரு சித்தா டாக்டர் சொன்னார். அவருக்கு வந்துட்டு இந்த மாதம் வந்து ஃபண்ட்ஸை வந்துட்டு சீட் பண்ணாங்க அப்படின்ட்டு வந்து வரைகமன்ட்ட வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அழுது வந்து கேட்டுக்காரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து செத்தே போயிட்டாங்களாம். அந்தளவுக்குங்க காடுங்கிறது பார்த்தீங்கன்னா பயமான தண்டனை கொடுக்கும். சரிங்களா? அதனால் இங்கே வந்து கடவுளை நம்புங்க. சரிங்களா? என்ன கடவுள்கிட்ட சொல்லுங்கள். அவங்களுக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? என்ன தவறு பண்ணுறவங்களும் தண்டனை. சரியா? குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? என்ன அதனால் அந்த காலம் ஒரு அம்மா வந்துட்டு இருந்தால் தான் அந்த பிள்ளை பேர் பார்க்குறதுக்குலேருந்து எல்லாமே வந்துட்டு சரியாக நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறதுலாம் வந்துட்டு அந்த காலம். அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? அப்போ எனக்கு வந்து யார் வந்து கூட அந்த குழந்தைங்க வந்து பிறக்கும் பொழுது யார் வந்து கூட இருந்தாங்கன்னா வந்து எங்கள் அண்ணி வந்து கூட இருந்தாங்க. ஒரு லேடியாக நான் வந்துட்டு அவங்க வந்து கூப்பிட்டாங்க. அதே மாதிரி வந்து எங்கள் சின்னம்மா வந்துட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கோட செகண்ட் ஒய்ஃப். சரிங்களா? அப்போ இப்போ வர காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யார் கூட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாலே போதும். வீட்டுக்காரங்க முக்கியம். அவங்க வீட்டுக்காரங்க இருந்தாலே போதுங்க. சரியா? வீட்டுக்காரங்களை விட வந்துட்டு அந்த பிள்ளையும் அந்த பெண்ணையும் குழந்தையும் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறவங்க யாராக இருக்க முடியும் சொல்லுங்கள்? ஓகேவா? நன்றி.